வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வழக்கமாக நம்ம வீட்டில் எப்பயுமே சிக்கன் பிரியாணி தான் இருக்கும். ஏன்னா சிக்கன் பிரியாணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி முதல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக நாங்கள் சாப்பிட்றது தான். ரெண்டாவது, எக்ஸ்பென்ஸ் ரீதியாக பார்க்கும்போதுமே காய், கூட்டு, மோர், ரசம், குழம்பு இப்படிலாம் வச்சு சாப்பிட்றத விட வேலையும் அதிகம், செலவும் கூட கூடும். அப்படி ஒரு காரணம் இருந்தாலும் கூட எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்துட்டு பிஜியான் அப்படின்ற இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் இன்றைக்கி வந்துட்டு சமைக்க போகிறோம். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதிகமாக வெளியூர்களுக்கு வேலைக்கு போகிறமான சூழ்நிலைகள் வந்துட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா, வெளியூர்களுக்கு போகும்போது அங்கே நம்ம சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்களை நாடி இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. அது நல்ல ஒரு உணவாகவும் இருக்குமான்றது சந்தேகம். ரெண்டாவது, எக்ஸ்பென்சஸும் கூட. நம்ம போகிற இடங்களுக்கு இந்த மாதிரியான ரைஸ் குக்கர் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா, அங்கேயே நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காக தான் இது நமக்கு யூஸ் ஆகும். வீட்டில் வந்துட்டு சிலிண்டர் தீர்ந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இதில் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், இந்த தக்காளி அரியணும், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினா, சிக்கனு, தயிர், எலுமிச்சம்பழம், பாசுமதி அரிசி, இந்தியா கேட்டு பாசுமதி அரிசி, சக்தி மசாலா, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் அரைச்சி வச்சுருக்கிறோம். இதை வச்சு இன்றைக்கி நாம் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வந்துட்டு இதுதான் என்னுடைய பாத்திரம். இதை வந்து நம்ம இப்போ இது உள்ள வந்துட்டு வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ நாம் வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்க போகிறோம்.